ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய 5th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ஃபைனல் எபிசோட் வரும், மறக்காமல் பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹீரோயின் லேட் நைட் ஆனதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு வரல. அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயின் எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் வாங்கணுன்றதுக்காக ரொம்ப ப்ரெஷராக இருக்கா. எப்படி டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் ஒரு கோடி கணக்கில் மதிப்பில் ஒரு வீட்டை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறா. இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த கிளப்பில் இருக்க காசை வச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 மில்லியன் கேட்குறான் அந்த மேனேஜர்கிட்ட. இப்போதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த கிளப்போட ஓனர் தான் ஒழுங்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போக, இப்போ நம்ம ஹீரோவுடைய அத்தை வழக்கம் போல் பப்பில் சும்மா செக்கிங்காக வராங்க. அப்போ இன்னும் நம்ம ஹீரோயினும் தனியாக போகிறாங்களா, அதையும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் ஒரு மவுண்டன் வீடு வாங்க போகிறேன். அந்த மலை மேலே இருக்கிற ஒரு தனியான வீடு, அது பயங்கர ரேட்டாக இருக்கும் போல். இப்போ திட்டுறான், இது மாதிரிலாம் பண்ணாத, அது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறப்போ, இப்படிலாம் பண்ணாதான் வேணா டிவோர்ஸ் பண்ணுவான் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசுகிறத இவங்க கேட்டுட்ருக்க. இப்படியே நம்ம ஹீரோயின் டாரை வர சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. இவங்க அத்தையும் அந்த ஃபாவும் சேர்ந்து இவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினையே யோசிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு, எப்போ தான் நீ என்னை புரிஞ்சுக்க போறியோ அப்படின்னு நினச்சிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்படியே அந்த இடம் வாங்குகிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே அந்த வாங்குறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்ருக்காங்க. இந்த அத்தையை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறதெல்லாம் அவங்க வீடியோ எடுக்க, அப்படியே அவங்க ஸ்லிப்பாகி விழுகிறா நம்ம ஹீரோயின். அதை இவங்க வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணுறாங்க. எடுத்து நம்ம காங்குக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த வீடியோ சென்ட் ஆகிடுதா. இதை பார்த்தா ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவன் ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இவங்க அனுப்பி வைக்க, அங்கே எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்ற லொக்கேஷன் எல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிறானா. அவனுக்கெல்லாம் செம்ம ஜெலஸ் ஆகுது. என்னடா இவ இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு கிளம்பிகிட்ருக்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மவுண்டன் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிடுது. அவள் கண்டிப்பாக இதை வாங்கணுன்ற ஃபிக்ஸ் ஆக, இப்போ நம்ம ஹீரோ அந்த கம்பெனியில் கேட்குறான், எங்கே இந்த மாதிரி மனைவி இங்கே வந்தாலேன்னு சொல்லி கேட்டால், அவங்களுடைய ஹஸ்பண்டோட அந்த புது வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறப்போ, வாயை முடுங்க, அவளோட ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோக்கு வெறியாயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செக்கெல்லாம் சைன் பண்ணி கொடுக்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டில் நீங்கள் தங்கிக்கலாம், நீங்கள் ஹனிமூன் கப்பல்ஸான்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி டார் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கோவமாக வரா. அது பெரிய வீடாக இருக்கனால நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டே வரான். நம்ம ஹீரோயினுக்கு கேட்கல. கடைசியாக ஒரு ரூமுக்கு வரானா. அந்த டார் என்னன்னு தெரியல, பட் சாரி ஷர்ட்டோட பட்டன் எல்லாம் போட்டுட்டு வர. நம்ம ஹீரோக்கு எதுவும் தப்பாக நடந்திருக்குன்னு நினச்சிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் கிட்ட நீ மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு டாரை போட்டு பயங்கரமாக அடிக்க, ஹீரோ என்னடா பண்ணுறன்னு சொல்லி தடுக்க போனால் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட, டாருக்கு செம்மையாக அடி விழுந்ததுனால அவன் மயக்கத்தில் போயிட்டான். ஹீரோயின் சொல்கிறா, ஏன்டா பைத்தியமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்குல்ல, என்கிட்ட ஒத்துக்கோ, உனக்கு அஃபேர் இருந்தால் கூட நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, லூஸு மாதிரி பேசுகிற, எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நீ இப்படி தான் சொல்லுவேன், உன்னை இத்தனை நாள் விட்டதே தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போக, இதை மாதிரி வீடு தானே வேணும், இதை மாதிரி வீடு நானே வச்சுருக்கேன், அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காரில் போட்டு அடைக்க, அவள் ஒரு பக்கம் கத்துறா, என்னை விட்டுடா, தயவு செய்து போயிருன்னு சொல்லிட்டு, உனக்கு இத்தனை நாளாக உன்னை விட்டதான் தப்பாக போயிடுச்சு, ஒழுங்கு மரியாதை வாயை மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அக்ரெசிவாக நம்ம ஹீரோ பேசுகிறான். நம்ம ஹீரோயினால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே நம்ம டார் கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெரிஞ்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயினை காணோம், நம்ம ஹீரோவுடைய கார் இல்லாதனால அவன் கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லி இவன் நினச்சிக்கிறேன். இப்போ ஹீரோயின் கதவை திறந்துட்டு குடுன்னு ஓடுறா, ஹெல்ப்னு கத்துறா. அவன் சொல்கிறான், இந்த வீடு சுற்றி அரௌண்ட் இன்னொரு 10 கிலோமீட்டரில் யாருமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரூமில் கொண்டு போய் தள்ளுறான். நீ என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி அவ கத்த, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒன்று சேர்றாங்க. ஹீரோயினோட அம்மா தான் ரொம்ப பாவம், தான் பொண்ணை நினச்சி ரொம்ப கவலைப்பட, டார் நடந்ததெல்லாம் சொல்கிறான், நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், என்னை அடிச்சு போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் அவளை அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு இன்னும் பதட்டமாக போகுது. உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இங்கே ஹீரோவுடைய அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய டின்னோட அப்பா கால் பண்ணிட்டு, என் பையனை என்ன பண்ணீங்க, கடத்தி வச்சுருக்கீங்களா, போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறப்போ, என்னம்மா மாற்றி பேசுகிறேன், நாங்கள் தான் போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணணும் எங்கள் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்ல, இப்படியே காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீ தப்பாக நினச்சிக்கிறத, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு தேவையானதெல்லாம் நீ ஃபோர்ஸ் பண்ணியே எடுத்துக்கிட்டேன் என்கிட்டது அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் உன்னை உண்மையாலே லவ் பண்ணுறேன், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவன் பேசுகிறான். இவளுக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவன் அப்படி பண்ணதுனால இனிமே இவனை மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறா. இப்படி தண்ணியெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு, நான் குளிச்சுட்டு வரேன், இங்கே பத்திரமா இரு அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க லேண்ட்லைன் எடுத்து கால் பண்ணலான்னு போனால் அந்த வயரை நம்ம ஹீரோ பிடிங்கி வச்சிருக்கான். படபாவி பையன் அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு, அங்கே நம்ம ஹீரோடைய ஃபோன் இருக்கா, இவ சுவிட்ச் ஆன் பண்ணுறா. அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ வந்துடுறா.
பாத்தியா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க. இங்கே பாரு என்னை விட்டுரு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்னை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாதுடி அப்படின்னு சொல்கிறப்போ, தயவு செய்து எனக்கு டிவோர்ஸ் பண்ணிவிடு நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ இங்கேருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு எங்கேயும் போகாதன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நான் போவேன்னு சொல்கிறப்போ, நீ என்ன சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ டிவோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா, அவனுக்கு கோவம் வந்துட்டு ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படியே விட்டா அவள் ஓடிடுவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போட்டு நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நான் கொஞ்சம் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன், வர்றதுக்குள்ளே கத்தி கத்தி செத்துறாத, வர வரைக்குமாவது உயிரோட இரு அப்படின்னு சொல்லுறப்போ, டே பொறுக்கி பையில என்ன விடுறான்னு இவ கத்த, நீ என்ன சொன்னாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஷாப்புக்கு போகிறான். ஏரியாவில் தான் நம்ம டார் சுற்றிட்டு இருக்கான். டார் ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு பயமாகிடுது. அப்படியே வந்து ரொம்ப ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு போக இங்கே டாரும் வந்து பின்னாடி துரத்திட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ தெளிவாக போய் ஒரு மண்ணில் போய் கார் சொருகிற மாதிரி பிளான் பண்ண டார் வந்து திரும்ப ஹீரோவுடைய காரை மிஸ் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து கையில் கிடைக்கிறது எல்லாமே எடுத்து பயங்கரமாக உடைச்சு அதில் அங்கே இருக்க பூட்டை ஒரு வழியாக உடைச்சிட்றா. கரெக்டாக நம்ம ஹீரோவும் ரீச் ஆக நம்ம ஹீரோயின் ஜன்னல்ல திரி குதிக்கிறான். அப்போ அங்கே ஒரு கல் குத்தி அவள் காலில் ரத்தமாகுது. அவள் கத்துற சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ குடுகுன்னு ஓடி வர, இங்கே ஹீரோயின் வந்து அப்படியே காலை நொண்டிக்கிட்டே போகிறாளா. அங்கே கீழே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போக ஹீரோயின் நடக்க முடியாமல் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கா. நம்ம ஹீரோ திட்டுறான், இதுக்கு மாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, காலில் பாரு எவ்வளோ ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு, என்னை விட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ கத்த, ஒரு நிமிஷம் இரு மருந்தை போட்டுட்டு போ, எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மக்கரியாக பேச, கொஞ்ச நேரத்தில் இவன் மனசு வந்து மாறிடுது. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறா. அங்கே போயிட்டு மருந்து போகிறப்போ, ஐயோ வலிக்குது அப்படின்ற மாதிரி காய்ச்சி பூச்சின்னு கத்த, உனக்கு தேவைதான், உனையவன் தப்பிச்சு போக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இப்படியே அக்கறையாக அவன் மருந்து போகிறானா. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஒழுங்காக சமத்து பிள்ளையாக இங்கே இருக்கணும், நான் போய் உனக்கு சமைச்சிட்டு வருவேன், ஏதாவது ஓடணும்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி போட்டுட்டு போகிறான். விட்டா ஓடி போயிடுவான்னு சொல்லி பயந்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு விதவிதமாக சமைச்சு கொண்டுட்டு வரான். நம்ம ஹீரோயின் வந்து வழக்கம் போல் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்க, நம்ம ஹீரோவும் கெஞ்சி பார்க்குறான். அவள் சாப்பிட மாட்டேங்கிறாளா, சரி விட்டு தொலைன்னு சொல்லிட்டு, இவளுக்கு எப்படியும் 2 நாள் ஆகுது சாப்பிடல, பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே வெறுப்பேற்றிட்டு அவனே அதை எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம ஹீரோயினுக்கே சாப்பிடணும் போல இருக்குது. படுபாவி வேணான்னு சொன்னேன், அதுக்காக கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி யோசிக்க, இங்கே ஹீரோயினே வாய் வீட்டு கேட்குறா, எனக்கு கொஞ்சம் கூடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அப்படியா கொடுக்கணுன்னா சில கண்டிஷன் இருக்குது, நீ எனக்கு ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு கிஸ் பண்ணால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வாய் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ, வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒவ்வொரு வாயாக கொடுக்குறான். இப்படியே ஒவ்வொரு ஃபுட்டையும் ரொம்ப ரொமான்டிக்காக ஊட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே கிளப்பை காட்டுறாங்க. நம்ம எம் வந்து இன்னைக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு லாக்கரில் வைக்கிறாங்க. இதை வந்து அந்த ஃபா பார்த்துட்ருக்கா, என்னடி பார்க்குற, கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம எம் திட்டிகிட்டு இருக்க. இந்த புக்கை இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆன்ட்டிகிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் நீ கலெக்ஷன் நல்லா இருக்குது, அந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டுடலான்னு சொல்கிறப்போ, சிசிடிவி கேமரா நிறையா இருக்குது, பார்த்து தான் ஆட்டையை போட முடியுன்ற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ண, இங்கே வந்து நம்மளுடைய போலீஸ் வந்து 2-3 நாள் ஆச்சு அவங்கள தேட முடியலன்னு சொல்கிறப்போ ஹீரோயினோட அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்படி நைட் நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ உட்கார வச்சுட்டு, அங்கே பாரு வானத்தில் இருக்க ஸ்டார் எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படியே நம்ம காலங்களுக்கு இந்த வீட்டிலே அழகாக வாழணும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதெல்லாம் அவன் கூட மனுஷன் வாழ்வானான்ற மாதிரி முகத்தை திருப்ப, இங்கே பாரு நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன் எல்லாமே உன் காதலுக்காக தான், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி கேட்குறான். இவளுக்கு மனசே இறங்கலை. அப்படியே படுத்துட்டு இருக்காளா, கை கட்டையாவது அவுத்து விட்றா, வலிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நீ ஓடி போயிடுவ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்படியே ஹீரோ நல்லா தூங்கினதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுதுன்னா, ஓடிடலான்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறா. நம்ம ஹீரோ டோர் பக்கத்துலேயே இருக்கானா, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிக்க பார்க்க நம்ம ஹீரோயின் பார்க்குறா, தூங்குறானா முழிச்சிருக்கானு சொல்லிட்டு தூங்குறான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா, அந்த சவுண்டில் நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிடறான். எனக்கு தெரியும் டி நீ இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன், ஒழுங்கு மரியாதை போய் தூங்குறியா, இல்லைனா நேற்று நைட்டு நடந்த மாதிரி எதுவும் நடக்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போக, ஐயோ வேண்டாம் நான் சமத்த பிள்ளையாக தூங்கிடுன்னு சொல்லிட்டு இவ தூங்க, இவ பயப்படுறதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்ருக்க. இந்த பக்கம் வந்து நம்ம டார்கிட்ட எம் கேட்டுட்ருக்கா, இங்கே பாரு 1000 தான் இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருவேளை அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க, சரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிட்டோம், ஆனால் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆனால் மட்டும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ண, இப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கானா, அவளை பார்க்க பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு கை கட்ட அவுத்து விட அவள் பயங்கரமான ஆளாக இருக்கா, இன்னும் தூங்கவே இல்லை. இப்படியே நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்கான். அப்படியே வந்து அவள் தலையில் கிஸ் பண்ணிட்டு நல்லபடியாக தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்சே போயிடுது. நம்ம ஹீரோயினுக்காக வழக்கம் போல் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. ஐயோ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நானே இப்படி தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அவளை திட்டிகிட்டு
எஸ்கேப் பார்க்க கீழே வரா. கரெக்டாக நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்கோம். ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓட பார்க்க, என்ன செல்லம் எங்கே போகிற, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் குளிக்கணும்னு சொல்கிறாளா, சரின்னு சொல்லிட்டு இவன் கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போய் குளின்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக அவள் கையில் வந்து ரிங்கை காணோம். என்ன ஆச்சு, வெட்டிங் ரிங்கே போடலை அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இங்கே பாரு வெட்டிங் டே அன்னைக்கே நான் ரிங்கு, ட்ரெஸ்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்திட்டேன், அந்த கெசப்பான நினைவு என் மனசில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. ஏன்னா அவனுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டு அங்கே சில பூக்கள்லாம் பூத்துருக்கு. அதை பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, அதை எடுத்து ஒரு ரிங் மாதிரி செய்கிறான் நம்ம ஹீரோயின் கையில் போடணுன்றதுக்காக. அதை செஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோயினை பார்க்க வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ இல்லாததை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஃபோனை எடுக்கிறா. ஃபோன் எடுத்து கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரூமில் ஒளிஞ்சிட்டு கால் பண்ணேன். அதுக்கு பார்த்தா தொயர்ந்த நம்மளுடைய ஃபா இருக்கா இல்லையா, அவள் ஒரு பக்கம் கால் அடிச்சுட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் கட் பண்ண அவள் கால் பண்ணுறான். சரி வழி இல்லாமல் ஹீரோயின் அட்டன் பண்ணாங்க. ஃபாக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு குரலை வச்சு வேண்டும்ட்டே ஃபா என்ன சொல்கிறான்னா, சீக்கிரம் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வரப்பாரு, நான் உனக்கு எவ்வளோ நாள் காத்துட்ருக்கேன், நம்ம பிளானை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இவள் கொஞ்சம் பேச, இங்கே ஹீரோயினுக்கு திரும்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அப்படின்னா இவன் வந்து நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு அதெல்லாம் காசுக்காக தானா அப்படின்ற மாதிரி இவன் மனசு உடஞ்சு அழுகிறா. இன்னமும் இவன் ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா போல இருக்கு. இது தெரியாத நம்ம ஹீரோ மோதிரத்தை செஞ்சு ஆசையாக கொண்டுட்டு வந்துட்டுருக்க. நம்ம டாருக்கு ஃபோன் பண்ணிட்டு லொக்கேஷன்லாம் சொல்ல, என்னால் இங்கே இருக்க முடியாது, தயவு செய்து வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி டார்கிட்ட ரொம்ப அழுகிறா. லொக்கேஷனையும் சென்ட் பண்ணி விட்டுறா. டாரும் ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டுருக்க. நம்ம ஹீரோயினை தேடுறான், எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டில் பார்த்தா வீட்டில் கிடையாது. அவள் ஒரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோயின் இவனை பார்த்து ஓட, இங்கே பாரு உனக்கு தான் நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இனி பொறுக்கி மாதிரி என்கிட்ட நடந்துட்டு இருக்க, இனி உன் ஒய்ஃபாக கூட என்னை மதிக்க கிடையாது, இன்னமும் நீ பணத்துக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா, எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, அதை விட உனக்கு அதிகமான பணம் கூட கொடுக்குறேன், எனக்கு நீ தான் வேணும், உன் காதல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ உருகி பேச, இங்கே ஹீரோயினும் லைட்டாக மனசு கரகுறா. இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் சொன்னதே மைண்டில் ஓடுதா. இந்த சிச்சுவேஷன் புரியாத நம்ம ஹீரோ அவன் ஒரு பக்கம் ரிங்கை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க, அவள் தூக்கி எரிஞ்சிடுறான். ஒரு ரிங்கும் வேணாம் நீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் குடு நீ என்னை விட்டு எஸ்கேப் ஆனால் போதும்னு நினச்சிட்டு இருக்க, இங்கே பாரு எனக்கு டிவோர்ஸ் பண்ணிவிடு, என் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓட, இவன் ஃபாலோ பண்ணிட்டு நீ எங்கே போகிற, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஹீரோ ரொம்பவே கிஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து நம்ம டார் வந்துடுறான். வந்தோடனே நம்ம ஹீரோயினை விளக்கிட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்படி தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்களா, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சொல்ல, டார் வந்து உன் ஒய்ஃப் தான் எனக்கு கால் பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, இங்கே நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறானா. நம்ம டாருக்கும் வந்துட்டு பயங்கரமாக போட்டு நம்ம ஹீரோவை அடிக்க, நம்ம ஹீரோயின் போதும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஹீரோ பின்னாடியே ஓடுறான், கார் பின்னாடி போகாத, என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப அழுகிறான். நம்ம ஹீரோயினும் மனசுடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. அங்கே டார் வந்து கேட்குறான், சரி விடு, அவன் எப்பயுமே அப்படி தானே உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான், விட்டுரு எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த தடவை அவன் எல்லையவே மீறிட்டான், அதனால அவனால் மன்னிக்கவே முடியாது, அவனை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் மனசு உடைஞ்சு பேச, இதுலேருந்து டாருக்கு தெரிஞ்சிருது இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரானா, ஆன்ட்டி ஒரு பக்கம் எங்கப்பா போனேன், ஏன்ப்பா அவன் மூஞ்சியில் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து ஏமாத்திட்டு திரும்ப போயிட்டாளா, நீ எவ்வளவோ பண்ணுனா அவன் காதலே புரிஞ்சிக்கல, நீ அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபாலாம் பயங்கரமாக ஏற்றி விட, இங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக, ஹீரோயின் வந்து ஹீரோ திரும்ப ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கஷ்டத்தில் இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கானா. அப்போ டார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், ஹீரோ சொல்லியிருப்பான், எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு, உன் ஒய்ஃப்னு சொன்னால் அவள் எதுக்குடா எனக்கு கால் பண்ண போகிறா, முதல்ல உன் ஒய்ஃபா என்னன்றது நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம டார் பேசியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு செம்மக்கும் வருது. ஹீரோயினுக்காக எவ்வளவோ பண்ணி பார்த்தா, எல்லாரும் இவனை வந்து ரொம்ப ஒரு ஓவராக பண்ணுறதுனால இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, என்னுடைய கிளப்லேருந்து யார் யார் காசு எடுத்தாங்களோ எல்லார் மேலேயும் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது.